ஹாய் மை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு மக்காச்சோளம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு வெஜ் குருமா செய்யலாம் தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஹோட்டல் ஸ்டைலில் வச்சேன். சூப்பராக இருக்கும். இது எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் செமையாக இருக்குங்க. எஸ்பெஷலி பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். பரோட்டா சால்னா எப்படி தண்ணியாட்டம் இருக்கும், நம்ம பரோட்டா ஊற வச்சு சாப்பிடுவோம்ல, அதுக்கேற்ற குருமா இதுதான். பட் நான் இட்லிக்கு தான் செய்கிறேன். பரோட்டாலாம் செம ப்ராசஸ்ஸு, அதனால் பொறுமை இல்லை. மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு டயர்ட் ஆகிட்டோம். அதனால் சூடான இட்லியோட இந்த குருமா ஊற்றி சாப்பிட்லான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. மார்னிங் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தான் போனோம். பக்கத்து வீட்டு ஃபேமிலியோட நாங்களும் போனோம். பட் வீடியோ தான் எடுத்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல. நம்ம வெளியே போகிற வீடியோலாம் நமக்கு செட் ஆகாது. ஒன்லி சமையல் கட்டு வீடியோ மட்டும்தான். ஸோ அதனால் சமைக்கிறது மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் டியர்ஸ். தேங்க்யூ, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சொல்லு பாய்.